நாளையிலேருந்து ஒரு வாடகை கூட சிக்க மாட்டேங்குது. வெள்ளங்கோவில் வரைக்கும் சவாரி போலாங்களா? போலாங்கண்ணா, வாங்கண்ணா, ஏறுங்கண்ணா. 150 ரூபா வருங்கண்ணா. என்னது 150 ரூபாயா? ஏன்னா இவத்துக்கால் இருக்கிற வெள்ள கோயிலுக்கு 150 ரூபாயா? உங்களுக்கு இதெல்லாம் அநியாயமே தெரியல. இவத்துக்காலையா? அப்ப இவத்துக்கால இருந்தா நடந்து போக வேண்டியதாண்டா. யோ இங்க இருந்து 2 மைல் தூரம் தான் வரும், அதுக்கு உனக்கு 150 ரூபா கொடுப்பாங்களாக்கு? ஏண்டா காய் கடைக்கார ரேட் ஏத்துனா கேட்கறது இல்ல, மளிகை கடைக்கார ரேட் ஏத்துனா கேட்கறது இல்ல. ஒயின் ஷாப்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து எச்சு வாங்குறா, மூடிட்டு வாங்கி குடிக்கிறீங்கல்ல. ஆட்டோக்காரனை பார்த்தா உங்களுக்கு என்ன இலக்காரமா தெரியுது? யோ அவனுங்கெல்லாம் ஏத்துறானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ எதுக்கே சம்பந்தமே இல்லாம ரேட் ஏத்திக்கிட்டு இருக்கிற? சம்மந்தமே எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. ஏண்டா 60 ரூபாய்க்கு கேஸ் இன்னைக்கு 100 ரூபா. வெள்ள கோயில போய் கேஸ் எடுத்துட்டு வந்துட்டு அவனும் இல்லைன்ட்டா. காங்கேயத்துல 20 கிலோமீட்டர் போய் கேஸ் எடுத்துட்டு வந்துட்டு அவனும் இல்லைன்ட்டா. 30 கிலோமீட்டர் போய் தாராபுரம் போய் கேஸ் எடுத்துட்டு வந்துட்டு அவனும் இல்லைன்ட்டா. சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா கேஸ் விலையெல்லாம் ஏத்துனா, கேஸ் வண்டிக்கார வாடகை ஏத்துனா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. உன்னோட வண்டி டீசல்ல தான்டா ஓடுது, நீ எதுக்கு ரேட் ஏத்துற? அடக்க அப்படி வாயா, வண்டி டீசல்ல தான் ஓடுது. ஆனா வீட்டுல சோறு கேஸ்ல தான் ஆகணும். அப்ப நான் ஏத்தித்தான் ஆகணும்.